இப்போ ஒரு சாட்சியை கேட்போம். சகோதரி நிஷா அவர்கள் ஒரு சாட்சி வெளில பகிர்ந்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வருஷத்தோட கடைசி எனக்கு ஒரு பெரிய மிராக்கிள் நடந்திருக்கு. சொல்லப்போனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து என்னோட லெஃப்ட் லெக் வந்து ஃபுல்லாக வலியாக இருந்தது. நான் பிரைடனை துரத்தி அடிக்க போகும்போது அந்த உடன் காட்டில் இடித்து எனக்கு நல்லா ரத்தம் கட்டிருச்சு. அது எனக்கு அப்போ தெரியல. நான் ஒரு 3 மாதமாக அது பெரிய பிரச்சனை எதுவும் பண்ணிக்கல. ஆனால் இந்த பைபிள் காலேஜ் போகணுன்னு சொல்லி நான் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேருந்து நான் முடிவெடுத்திருந்தேன். ஏன்னா ஆண்டவருக்கு மாமியார் இறந்ததுக்கப்புறமா எங்கள் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பும் இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப வெக்ஸ் ஆகி 2 பேரும் போயிருந்தோம். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இனி கடவுள் தான் வந்து எங்களுக்கு தாய் தகப்பனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே, நான் டேனி 2 பேருமே அவர் பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி அவருக்கான பிரியமான காரியங்களை நிறைய செஞ்சு ஒரு சின்ன விஷயத்தில் கூட சுயநலம் இல்லாமல் அவருக்கு முழுசாக 100% எங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அப்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை இந்த ஜனவரி மாதத்துலேருந்து நாங்கள் அப்படியே வாழ்ந்துட்டு வரும்போது ஆண்டவர் சித்தம் இருந்தால் நான் ஊழியத்துக்கு போகணும், என் கணவர் போகணும், இனி அவரை தவிர வேறு எதுவும் இல்லை, நம்ம காசு சம்பாரித்து என்ன தான் பண்ண போகிறோம், அவருக்கு வேண்டி நீ வாழலாம், நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து வரும்போது பைபிள் காலேஜுக்கு நான் ஆசைப்பட்டேன் நிஜமாலுமே. ஆனால் இங்கே கூடலூர் சரௌண்டிங் பார்த்தோம்னா எங்கேயுமே இல்லை. குழந்தைங்கள விட்டுட்டு வெளியில் போய் படிக்கிறதுக்கும் எந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். நம்ம சர்ச் குரூப்பில் பெஞ்சமின் அண்ணா இப்படி வந்து ஒரு மெசேஜ் பைபிள் காலேஜ் இருக்குன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தா அதை நான் ஆண்டவர் சித்தமாக எடுத்துக்கிட்டு நான் போவேன், கண்ணை மூடிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியிருந்தேன். 2 நாள் கூட முடியல. அண்ணா வந்து சர்ச் குரூப்பில் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு, பைபிள் காலேஜ் இப்படி இங்கே கூடலூரில் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, ஜாயின் பண்ணுறவங்க போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நானும் டேனியும் போய் உடனே அதை வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஆனால் பைபிள் காலேஜ் ஃபஸ்ட்டு கிளாஸ் நான் போகிறப்போ என் கால் சரியான வலி. இந்த சாக்ஸும் ஷூவும் போட்டுட்டு தான் ஃபஸ்ட்டு டேவே போனேன். சரியான வலியாக இருந்தது, ஏன்னு எதுக்கும் தெரியல. அப்படியே அதை கண்டினியூவாக அப்படியே போயிட்டே இருக்கும்போது வலி அதிகமாயிருச்சு. கடைசி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோடய வலி ரொம்ப சிவியராகிருச்சு. முட்டி ஃபுல்லாக பல்ஜ் ஆயிடுச்சு. நடக்கும்போது இந்த எலும்பு உரசுறது வந்து எனக்கு கடகடன்னு அப்படி நல்ல சத்தம் கேட்குது. என்னால் நடக்கவே முடியல. ஒரு ஸ்டேஜில் சரி நம்ம போயிடலாம், ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஹாஸ்பிட்டல் போய் விநாயகால ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவர் சில டேப்லெட்ஸ் தந்தார். சரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு இருந்தேன். போடும்போது அந்த டைம் இந்த லாஸ்ட் மந்த் ராபோஜனம்லாம் நடந்துச்சுங்க. அந்த டைம் என்னென்னா மெடிசனை நம்புறதா இவர் விசுவாசிச்சு எடுங்க அப்படி சொல்லும்போது விசுவாசத்துலேயும் நம்ம ஒரு சைடு வளர்ந்துட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லி விசுவாசிச்சு இங்கேருந்து ராபோஜனம் எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஸ்டெப்பு மேலே வரைக்கும் கடன்னு ஏறிடுவேன். ஒரு வலியும் இருக்காது. நைட்டு 9 மணி வரைக்கும் நிஜமாக சொல்கிறேன், ஒரு வலி, என் முட்டியில் வலி இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. அதே மாதிரி நைட் அந்த டேப்லெட்டை சரி டாக்டர் கொடுத்துருக்குறாரே போடணும் அப்படின்னு சொல்லி அதை போடும்போது மறுபடி வலி ஸ்டார்ட் ஆயிரும். விடிய அந்த வலியிலேயே தூங்குவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அந்த வீக்கு முடிச்சு 3வது வாரம் வந்து ராபோஜனம் எடுக்கும்போது இதே மிராக்கிள் எனக்கு நடந்துச்சு. ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை என்னால் வந்து உள்ளுக்கு சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா டாக்டர் அந்த டேப்லெட்டை தான் நான் நம்ப வேண்டியதாக இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது சரி இன்னும் வலி அதிகமாக இருக்குது, நம்ம போய் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துடலான்னு சொல்லி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து 2 பக்கத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஜவ்வு வந்து ஃபுல்லாக கிழிஞ்சு வெளியில் வந்திருக்கு. ஒரு 30% தான் வந்து ஃபுல்லாக அவங்க முட்டியில் இருக்குது. அது வந்து செதஞ்சு போயிருக்கு, எங்கேயோ பள்ளமாக இடிச்சிருக்கீங்க, செதஞ்சு போயிருக்கு, அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் வீட்டில் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு சரி சர்ஜரி தானே போய் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த அமௌண்ட் வேணும். அப்போ என்னன்னு சொல்லி இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது டேனிக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு அமௌண்ட் வரும், அது நம்ம வரணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எங்கேருந்து வரும்னு அதை பற்றி நாங்கள் பிளான் பண்ணல. சர்ஜரிக்கு போக வேண்டாம், நம்ம எங்கேயாவது போய் அந்த மாதிரி கட்டு போட்டு அந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நைட்டு அவர் அக்கௌண்ட்டில் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் சொன்னால் 50,000 கிரெடிட் ஆகிருக்குடே, என்ன பண்ணலாம், இப்படி வந்திருக்கு அமௌண்ட்டு. அப்போ எங்கேருந்து வந்துச்சுன்னு நான் எல்லாம் விசாரித்து பார்க்கும்போது அந்த அமௌண்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அந்த நேரத்தில் வரும்னு சொல்லி. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு அந்த நேரத்தில் வந்து அவர் வரவே வராதுன்னு நினச்சது வந்து விழுந்துருச்சு. அப்படி இருக்கும்போது சரி நம்ம சர்ஜரிக்காக ஒரு 50 ஆயிருக்கு, சரி இந்த தைரியத்தோடு நம்ம போவோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி தானே நானும் அசால்ட்டாக எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயாச்சு. அங்கே போனோன்னா மறுபடியும் ஸ்கேன் ரிப்போர்ட் 2 டாக்டர்ஸ் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த ஜவ்வு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வெட்டி எடுத்துட்டா நீங்கள் வளராதுமா,
அந்த பேலன்ஸை வச்சு தான் நீங்கள் வாழ்நாள் இருந்துக்கணும் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு வந்து ஜவ்வு வளராதா, நான் நினச்சேன் இந்த மாதிரி சூப் அந்த மாதிரிலாம் குடித்தா ஃபுட்டு மூலமாக சரி பண்ணிக்கலாம், ஜவ்வு தானே வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லி நான் அந்த தைரியத்தில் தான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். அப்போ தான் டாக்டர் சொல்கிறாரு இது வந்து வளரவே வளராது அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு 1/2 மணி நேரம் என்னை ரூமில் வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. நான் போயிட்டு பைபிள் எடுத்து கையில் வச்சுட்டு கேட்டேன், ஆண்டவரே கண் இல்லாதவனுக்கு கண்ணை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்கீங்க, காது இல்லாதவனுக்கு அந்த செவிடனை கேட்க வச்சு முடவனை நடக்க எத்தனையோ அற்புதங்கள் வந்து இந்த பைபிள் இதில் வந்து வாசிக்கிறோம். அந்த அற்புதம் அத்தனையும் வந்து உண்மை அப்படின்னா ஏன் காலிலிருந்து ஒரு பீஸை கூட அந்த டாக்டர் கிழிச்சு எடுக்கக்கூடாது, எந்த பீஸை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என் முழங்காலில் கை வச்சுட்டு இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் பி ஹீல்ட், ஐ ரிசீவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்குள்ளே போயிட்டேன். போனதுக்கப்புறம் அனஸ்தீசியா கொடுத்தாங்க. 3 மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்கணும், அனஸ்தீசியா கொடுத்தாங்க. ஆனால் 3/4 மணி நேரத்தில் டாக்டர் வெளியில் வந்துட்டார். டேனிக்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, அவங்க காலில் நாங்கள் 2 ஓட்டை போட்டு மிஷின் விட்டாங்க, ஆர்த்ரோஸ்கோப்பி தான் பண்ணாங்க. 1 மிஷினுக்கு 1 கேமராவுக்கு. கேமரா விட்டு உள்ளே தேடி பார்த்ததில் இந்த ஜவ்வு இந்த காலில் எப்படி இருக்கோ நார்மலாக இருக்குங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் 95% வந்து இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து ஒத்து போகலை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த கால் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்லேருந்து வெளியில் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இவர் சொன்னார், எனக்கு மயக்கத்தில் இருந்தனால என்னால் நான் நம்ப முடியல. அப்புறம் டாக்டர் வந்து உள்ளே சொன்னார், நான் கேட்ட வெட்டி எடுத்துட்டிங்களா அப்படின்ட்டு. டாக்டர் சொன்னார் ஒன்றுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்குறாரு, என் தலைக்கு பக்கத்தில் உள்ள பைபிளை பார்க்குறாரு. விசுவாசம் அதிகம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் டாக்டர் அந்த இடத்துல 2 டாக்டர்ஸும் அந்த மிராக்கில் வந்து அவங்க எப்படி அவங்க முகமே இல்லை வந்து பேச, தேவையில்லாமல் ஒரு சர்ஜரி, தேவையில்லாமல் ஒரு ஹோல் போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி அந்த நைட்டு ஃபுல்லாக நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருந்தேன். அவர் செஞ்ச அற்புதத்தை, இவ்வளோ பெரிய அற்புதத்தை வந்து நான் நன்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது அடுத்த நாள் ஃபுல்லாக அந்த அனஸ்தீசியோட அஃபெக்ட் தலைவலி, அதனால் ஃபுல் டயர்ட் ஆகிட்டேன். 2வது மிராக்கிள் என்னன்னா, ஃபுல் டயர்ட் ஆனதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக அது இதனால் மறக்கவே முடியல. ஏன்னா இவ்வளோ பெருசு நம்ம பைபிளில் தான் கேள்விப்பட்டிருக்கோம், இப்படி அற்புதம் நடக்குது அங்கே அற்புதம் நடக்குதுன்னு. எனக்கு நடக்கும்போது அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவர் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சு செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லி துதிக்கிறதுக்கு எந்திரிச்சு ஆசைப்பட்றேன். ஆவியில் உற்சாகமாக இருக்கேன், ஆனால் பாடியில் எனக்கு அந்த உற்சாகம் இல்லை, ஃபுல்லாக டயர்டாக இருக்கேன். அப்போ நான் அதுலேயும் நான் வந்து படுத்துகிட்டே ப்ரேயர் பண்ணுவோம், அவருக்கு வேண்டி நன்றி சொல்லிகிட்டே இருப்போன்னு சொல்லி சர்வ வல்லமையுள்ள தேவனேன்னு நான் தொடங்கினது மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் அரை மயக்கத்துக்கு போயிட்டேன். ஆனால் எனக்காக பரிசுத்த ஆவியானவர் பெரிய சத்தத்தோட நிறைய வார்த்தைகள், நான் இது வரைக்கும் அதை கேள்விப்பட்டதே இல்லை, அது என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியாது. உள்ளேருந்து ஒருத்தர் அவ்வளோ சத்தமாக நான் ஜெபம் பண்ணுற சத்தத்தை என் பாடி கேட்டுச்சு, என் காது கேட்டுச்சு, என் கண்ணிலேருந்து தண்ணீர் மட்டும் தான் வந்துட்டு இருந்தது. அப்புறம் டேனி வெளியிலேருந்து உள்ளே வந்தார். அவர் வந்தோன்னே கேட்டது என்ன அப்படின்னா, யாராவது வந்துட்டு போனாங்களா, நல்ல ஒரு வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த பரிசுத்த ஆவியானவரோட ப்ரெசன்ஸ் வந்து நான் அந்த இடத்துல செகண்ட் மிராக்கிளாக எனக்குள்ளே அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் 100% நம்புகிறேன். நம்ம யாருக்கிட்டேயும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இல்லை, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறாரு. அதை வந்து நம்ம வாழ்க்கையில் தட்டி எழுப்பி பரிசுத்த ஆவியானவரை ஆக்டிவேட்டாக வச்சுக்கும் போது நமக்கு இப்படிப்பட்ட அற்புதமும் மிராக்கிள்ஸும் நடக்கும். இந்த மிராக்கிள்ஸ் நடந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த ஜனவரி மாதத்துலேருந்து இந்த 1 வருஷ காலம், இது முடிய போகுது இந்த டிசம்பர் மாதம், இந்த 1 வருஷ காலமாக ஏன் ஏசப்பாவுக்கு எது எனக்கு பிடிக்குமோ, அவருக்கு எது பிடிக்குமோ அந்த காரியத்தை மட்டும் புது உடன்படிக்கையின்படி நாங்கள் அவரை மட்டும் விசுவாசித்து புதிய ரசத்தை அந்த ராபோஜனை எடுக்கும் பொழுது அவரோட கல்வாரி சிலுவையில் செஞ்சு முடித்ததை நம்பி எடுத்தோம். அதோட விளைவு எத்தனையோ வருஷம் நான் வந்து நிறைய ரட்சிக்கப்பட்டு வரும்போது நான் கேட்டிருக்கேன், நான் ஆண்டவர்கிட்ட நான் வந்து உங்களை ஏற்றுக்கிட்டேன், எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து ஏற்றுக்கணும், எங்கள் ஃபேமிலியெல்லாம் ஏற்றுக்கணும், ஏன்னா அவங்களாம் வந்து நரகத்துக்கு போகிறத நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி. எனக்கு விவரம் தெரியாது, எனக்கு அப்பையெல்லாம் தெரியாது, ஆண்டவரை மட்டும் தான் தெரியும். எங்கள் சித்தப்பா எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுக்கும்போது யோவான் 14:14 எடுமா, அதில் வந்து ஒரு வசனம் இருக்கும், என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்கும். அதை வச்சு நீ கேளு, எல்லாமே உனக்கு ஏசப்பா செஞ்சு தருவார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வசனத்தை தான் ஒரு 14-15 வயசு இருக்கும்போது நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு அவரை பற்றி நான் நிறைய தேடி போகும்போது ஒரு கட்டத்தில் எங்கள் வீட்டில் ஃபேமிலி எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் பேக் எடுத்துக்கிட்டு நான் நாமக்கல்லில் போயிட்டுருந்தேன். அப்பப்போ எப்போயாவது தான் நான் அட்டன் பண்ணுவேன், ரெகுலராலாம் போக முடியாது சர்ச்சுக்கு. போயிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் பாஸ்டர்கிட்ட மட்டும் பேசி நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு ஆண்டவர் மேலே உள்ள வைராக்கியத்தில் போய் எடுத்துக்கிட்டேன். அப்போது ஞானஸ்தானம் 29 மே 2012 நான் எடுத்தேன். 12 எடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒரே சண்டை,
யாரை கேட்டு நீ கடவுளை மாத்துற? இந்த மாதிரிலாம் உன் வாழ்க்கையில் இருக்கலாமா? ஒரு சாமியே மாற்றலாமா? நாங்கள்லாம் இல்லையா உனக்கு? எங்களை விட உனக்கு இயேசு முக்கியமாக போயிட்டாரான்னு சொல்லி கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 6 மாதமாக யாருமே பேசலை. எங்கள் அம்மா காலேஜ் போகும்போது வரும்போது இல்லை ஊட்டிக்கிட்டு அப்படி தான் அனுப்புவாங்க. தரையில் கூட விட மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. 6 மாதமாக நான் வீட்டில் சாப்பிட்டேனா இல்லையா, என்ன பண்ணுறேன், எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா நான் கடவுளை மாற்றிட்டேன்னு சொல்லி அவ்வளோ என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க வீட்டில் எல்லாருமே. அண்ணன் பேச மாட்டார், 2 அண்ணனும் பேச மாட்டாங்க. அடியும் வாங்கியிருக்கேன். பைபிள் நான் தலைமாட்டில் வச்சு படுத்தேன் அப்படின்னா காலையில் ஒழிச்சு வச்சுருவாங்க பைபிள் ரீட் பண்ணுறேன்னு சொல்லி. என் மொபைல் ஃபோனில் சினிமா பாட்டு நிறைய, இளையராஜா சாங்ஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் மாற்றி இயேசு பாட்டு வச்சுக்கிட்டேன். அதை கேட்டுகிட்டே தான் நான் வேலை செய்யும்போது அப்படியே ஏதாவது இருப்பேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, நீ என்ன சினிமா பாட்டு கேட்காம இதெல்லாம் கேட்குறேன்னு அது ஒரு பெரிய குத்தமாக சொல்லுவாங்க. அப்படி நிறைய என்னை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணவங்க. அப்போ ஜபிக்கிறதுக்கு இடம் இருக்காது வீட்டில். ஏன்னா என்னையே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நான் ஜபிக்கிறதுக்கு பாத்ரூம் தான் போவேன். போயிட்டு பைபிள் எடுத்து அங்கே தெரியாமல் ட்ரெஸ்க்குள்ளே சொருகி வச்சு பாத்ரூமில் நின்று ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படி தான் நான் வெளியில் வருவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு கட்டத்தில் தாங்க முடியல. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அந்த டைம் மேரேஜ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது நான் இப்போ மேரேஜை பற்றி பேச தொடங்கிட்டாங்க. இதுவே நரகம் மாதிரி இருக்குது. இனி மேரேஜில் என்னை வெறும் ஹிந்து ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது இதுக்கு மேலே நரகமாக இருக்கும் ஆண்டவரே. இந்த குடும்பத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலையான வாழ்க்கையை தாங்க, ஒரு சபைக்கு போகிறதுக்கு எனக்கு தடை இல்லாத ஒரு ஃபேமிலியை தாங்கன்னு சொல்லும்போது தான் டேனி என்னோட பழைய காலேஜ் மேட்டு. அப்போ இவர் திருப்பி இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அவர் மேலே எனக்கும் விருப்பம் இருந்தது, அவருக்கும் இருந்தது. ஆனால் கடவுளுக்கு வேண்டி எங்கள் அம்மாவை தூக்கி போட்டுட்டேன். அடுத்து டேனி மேலே விருப்பம் இருந்தப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த காரியம் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. எங்கள் சித்தப்பாவோ எங்கள் வீட்டில் நான் ப்ரேயரில் வச்சுருக்கேன். வேறு யாராவது கிறிஸ்தவ பையனை பார்த்தாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ல முடியாது எனக்கு. ஏன்னா ஆண்டவர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முதல்ல எங்கள் அம்மாவை தூக்கி போட்டேன் ஆண்டவருக்கு வேண்டி. அடுத்து எனக்கு நேசித்த டேனியும் தூக்கி போட்டேன். ஏன்னா அது நடக்குமான்னு எனக்கு தெரியாது, கடவுள் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவரை நான் தூக்கி போட்டுட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் என் மனசு என்ன விருப்பமோ அதேக்கு ஏற்ற மாதிரி பாஸ்டர் அப்போ கோபால் தாத்தா இருந்தார். எல்லாம் கேட்டாங்க. என்னோட கல்யாண காரியமே பெரிய மிராக்கிள் தான். எங்கள் வீட்டில் அடிப்பேன், அப்படி பாஸ்டர் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் அடிப்பேன், அப்படி இப்படின்னு எகைன்ஸ்டாக எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே இருந்தாங்க. அத்தனை பேத்தையும் அந்த டைம் வாயை அடக்கி வச்சு என்னோட கல்யாண காரியத்தை சிறப்பாக அந்த டைம் மிராக்கிள்ஸ் அப்படி நடந்தது. எப்படி அவங்களாம் வாயை மூடினாங்கன்னே சொல்ல முடியாது. சொந்தக்காரங்களாம் வந்தாங்க மேரேஜுக்கு. ஒருத்தர் கூட திருப்பி பேசலை. நல்ல குடும்பம், நல்ல ஃபேமிலி, ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாயும் ஒன்று சேர்ந்தாப்புல அடைஞ்சிருச்சு. யாருமே அகெயின்ஸ்டாக பேசலை. அந்த மாதிரி அந்த கல்யாணம் அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக அப்படி ஓகேவாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ மம்மி இறந்ததுக்கு அப்புறமா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நாங்கள் அர்ப்பணித்ததுக்கப்புறமா இவ்வளோ மிராக்கிள். சொல்லப்போனால் யார் எகெயின்ஸ்டாக பேசுனாங்களோ இப்போ எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. 2வது எங்கள் அக்கா மாமாலாம் எங்கள் கல்யாணத்துக்கு பெரிய எதிர்ப்பாக இருந்தாங்க. அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. அவங்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. அக்கா பொண்ணு என் கூட பைபிள் காலேஜில் ஆன்லைனில் படிக்கிறா. 2வது என் அண்ணன் பசங்க 2 பேர்த்தையும் நான் கூட்டிகிட்டு வரேன். அவங்க ஃபேமிலி இந்த பிள்ளைங்க இந்த 14 வயசில் தான் நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் அந்த பிள்ளைங்களுக்கு நான் ஆண்டவரை சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வரேன். அந்த பையனை முதன்னு ஃபஸ்ட்டு மொட்டை பொக்காபுரத்தில் கொண்டு போய் அவனுக்கு மொட்டை போட்டாங்க. அப்போ அந்த ஆடை வெட்டி ரத்தத்தை சிந்தும் போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்போது அவனை கூட்டிகிட்டு போய் பின்னாடி காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து அவன் தலையில் கை வச்சு, இவன் எப்படியாவது உங்ககிட்ட நான் சேர்ந்த மாதிரி அவனும் சேரணும்னு சொல்லி நான் அவனுக்காக நிறைய ப்ரேயர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அவன் பிறந்து 14 வயசுக்கு அப்புறம் 14 வயசுக்கு அப்புறமா அவன் இங்கே நிற்கிறான். இத்தனை அற்புதத்தையும் அவர் ஏன் அப்படி செஞ்சார் அப்படின்னா, அவருக்காக என் மனசை குழந்தை போல் கள்ளங்கபடம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். என் குடும்பம் ஃபுல்லாக அவர் மாற்றி கொடுத்துட்டாரு. எங்கள் அப்பா மட்டும்தான் இருக்கார், அவரும் வருவார். எங்கள் அண்ணன் கூட இல்லை, அவர் அண்ணியை விட்டுட்டு போயிட்டார். அப்பா அம்மா இல்லை, இந்த பசங்களுக்கு அம்மா மட்டும்தான் கூட இருக்கிறாங்க. அதையும் மாற்றி அவர் கூட்டிகிட்டு வருவார்னு எனக்கு விசுவாசம் இருக்குது. என் ஃபேமிலி அத்தனையும் ரட்சிக்கப்படும். ஆண்டவருக்கு வேண்டி இன்னும் நிறைய செய்யணும்னு நானும் டேனியும் ஆசைப்படுறோம். குடும்பமாக சேர்ந்து எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள். உங்கள் மனசை ஆண்டவருக்குன்னு ஒப்படைச்சிட்டு கடனோ எந்த பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி அந்த சைடு வச்சுட்டு அவருக்கு வேண்டி முன்னாடி நின்னோம் அப்படின்னா நம்ம பிரச்சனையெல்லாம் தூக்கி அவர் அசால்ட்டாக தூக்கி போட்டு வந்துடுவார். கடவுளை எங்கேயோ வச்சுட்டு ட்ரெடிஷ்னலாக நம்ம வழக்கம் போல் சர்ச்சுக்கு ப்ரேயர் பண்ணாமல் கடவுளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா பெரிய 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 மிராக்கிள் நடக்கும். நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய ஆளாகவும் இருப்போம். ஐஸ்வர்யத்தில் எல்லா விதத்துலேயும், எங்களுக்கு ஃபினான்ஷியல்லேருந்து எல்லா விதத்துலேயும் ஆண்டவர் இந்த 1 வருஷ காலமாக எல்லாத்துலேருந்தும் மம்மிக்கும் செலவு பண்ணிட்டோம், டேடிக்கும் செலவு பண்ணிட்டோம். பெரிய கடன் பாரம் தான். ஆனால் எல்லாவற்றிலிருந்து அவர் விடுவிச்சிட்டாரு.
எப்படி அந்த பிஸ்னஸ் நம்ம கை பட்ட இடமெல்லாம் துளங்குங்கிற மாதிரி எந்த தொழிலை பண்ணுறோமோ அதில் எல்லாத்துலேயும் ரெட்டிப்பு இல்லை, ரெட்டிப்புக்கும் மேலேயான நன்மை தான் கிடச்சிருக்கு. அந்தளவுக்கு அவர் வழி நடத்திட்டு வர்றாரு. அவர் கேட்குறது நம்மளோட மனசை மட்டும்தான். அதை மட்டும் மாற்றிக்கிட்டோம்னா எல்லாமே கரெக்டாக நடக்கும். இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி. ஹல்லேலூயா. சகோதரியுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். நான் கூட கேட்டேன், எம்ஆர்ஐ ரைட் லெக்கில் எடுத்தாங்களா லெஃப்டில் எடுத்தாங்களா? ஏன்னா அவங்க சொல்லும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட்டு வேற ஏதாவது எக்ஸ்ரே எடுத்திருந்தா கூட ஏதாவது பொய்யலாம். அது எம்ஆர்ஐ 3 ஷீட் எடுத்திருக்காங்க. அவன் எடுக்கும்போதே அவன் காலை காட்டி கொடுத்துருக்கான், பாருங்க அதெல்லாம் பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு. எடுக்கும்போதே எம்ஆர்ஐ எடுக்கும்போதே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு காட்டி கொடுப்பாங்க அப்படி. இப்போ நம்ம எம்ஆர்ஐயில் அது பொய் ஆகாது. ஆனால் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை பொய்யாக்குகிறவர் தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதே அற்புதத்தை நம்ம இந்த கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம், கொஞ்ச நேரம் நம்ம துதிக்க போகிறோம். இந்த நேரத்தில் கூட உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். உங்க கடன் பாரங்கள்ல இருந்து உங்களை ரட்சிக்க முடியும். நோயிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிக்க முடியும். பிரச்சனைகள் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா.